காலையில் என்னை 5 மணிக்கு எழுப்பி விட்டு உழுக போகிறேன்னு அப்பா கிளம்பி போனாங்க. கடைசியில் உழவு காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அப்போவே திரும்பி வந்துட்டாங்க. சரின்னு வர்ற வழியில் சன வழியில் வடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அதை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம புளியை தான் காயப்பட ஆரம்பிச்சாச்சு. வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்ததில் இந்த புளி இருந்ததே மறந்துட்டேன். நேற்று எல்லா புளியையும் குத்தி முடிச்சாச்சு. ஜாலின்னு இருந்தா இன்னைக்கு ஒரு சாக்கை கொண்டாந்து தூக்கி கொட்டுறாங்க. பிரமிடு மாதிரி இருக்குது. இதை எப்போ குத்த போகிறேன்னு எனக்கே தெரியலை. மதியானம் நல்ல உறக்கம். ஒரு ஃபோன் கால் கூட வந்துச்சு. நான் ஒர்க்கில் இருக்கேன் வைங்கன்னு சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் 3 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கிடையில் அப்பா ரேஷன் கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால அந்த சீனி ஆயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தனித்தனியாக கொட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கிடையில லைட்டாக தூரல் விழுகவும் சரி நம்ம காயப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னா அண்ணன் ட்ரெஸ்ஸையும் நம்ம ட்ரெஸ்ஸையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் 2 மாம்பழம் 50 ரூபாய்னு மனசாட்சியே இல்லாமல் சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை இனிமேல் என்ன பண்ணுறது, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கி தம்பிகிட்ட கொடுத்தா அவன் வேணான்னு சொல்லிட்டேன். சரி உனக்கு வேணான்னா போ, நான் சாப்பிட்றேன்னு